வணக்கம். இது தமிழும் சீதாமும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் இருக்க புறப்பொருள் இலக்கணம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்க அகப்பொருள் தாண்டி இப்போ புறப்பொருள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த புறப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி முதல் பாடான் வரை இருக்க திணைகள் தான். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாட்டோட மண்ணாசை இருக்கும், இல்லைன்னா அந்த நாட்டில் எது வளம் கொடுக்கறதா இருக்கோ அதை சுரண்டப்படுத்த செய்திகள் தான் சொல்லப்பட்டிருக்க செய்தியாக நம்ம சங்க இலக்கியங்களில் பார்க்குறோம். அப்போ பார்க்கும்பொழுது நம்மளுக்கு முதல்ல அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆணிரைகள் தான், அதாவது ஆடு மாடு தான். ஸோ வளம் சேர்க்கிறதுல முக்கியமான பங்கு ஆடு மாடுக்கு அப்போ இருந்துச்சு. ஸோ அந்த நாட்டில் இருக்க ஆடு மாடுகளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே அவங்களுடைய வளம் பாதியாக குறைஞ்சிருங்கிற ஒரு சின்ன கருத்து சங்க இலக்கியம் வாயிலாக தெரிஞ்ச செய்தி. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது புறப்பொருள் வெண்பா மாலையில் என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு, வஞ்சி முதல் அதாவது வெற்றி முதல் பாடான் வரை பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை அப்படிங்கிற புறத்திணைகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 12. சரிங்களா, அதுதான் இன்றைக்கி செய்திகளாக பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது இந்த வெற்றி திணை தான். அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி சொல்லித்தரேன். இப்போ 2 நாட்டில் போரிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போரிடுறேன், நீங்களும் போரிடுறீங்க. எனக்கு எதிர்த்து அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்னுடைய நாட்டை நீங்கள் ஆட்சி செய்யணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி வருவீங்க அப்படின்னா வெற்றி பூவை சூடி கொண்டு வரீங்க. ஸோ இப்போ வெற்றி பூவை சூடிக்கொண்டு என்கிட்ட என்ன எடுக்க வரீங்க, ஆணிரைகளை கவர வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆணிரைகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவர்தல். ஸோ வெற்றி பூவை சூடி ஆணிரைகளை கவர்ந்துக்கிட்டு போகிறீங்க என் நாட்டில். சரிங்களா, இது சும்மா ஒரு கான்வெகேஷன் மாதிரி தான். அதாவது 2 நாட்டுக்குள்ளே சண்டை மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது மறக்காதுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்லித்தரேன். ஸோ அப்போ நீங்கள் என்கிட்ட என்ன பண்ணுறீங்க, வெற்றி பூவை சூடி ஆணிரைகளை கவர்ந்துட்டு போகிறதுக்காக வரீங்க. அப்போ ஆணிரையை கவர்தல் வெற்றி. சரி, அப்போ நான் கவர்ந்துட்டு போனோடனே நான் சும்மா இருக்க மாட்டேன். என்கிட்ட இருக்க ஆணிரைகளை கவர்ந்துட்டு போனோடனே அந்த செய்தி கேட்டோடனே நான் போட்ட வேலையெல்லாம் அப்படி அப்படியே விட்டுவிட்டு திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன், எங்கள் ஆள்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு நீ கவர்ந்துட்டு போன உங்ககிட்ட என்னோட ஆணிரைகளை மீட்டுட்டு போக வருவேன். சரிங்களா, இப்போ நான் மீட்டுட்டு வரேன்னா அப்போ ஆணிரைகளை மீட்டல் கரந்தை. ஸோ 2 கொஷின் நம்மளுக்கு இங்கே 1 மார்க்ஸ் கொஷினில். பகை நாட்டின் மீது ஆணிரைகளை கவர்தல் பொருட்டு சூடும் பூ வெற்றி. சரி, நான் கவர்ந்துட்டு போனோடனே நான் உங்ககிட்ட இருந்து மீட்டுட்டு வர்றதுக்காக சூடும் பூ கரந்தை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றி கரந்தை. சரிங்களா, ஸோ காக்கா வராது, வெற்றி அந்த கவர்தலுக்கு வெற்றி தான் வரணும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றி கரந்தை. சரி, அதுக்கடுத்து இப்போ ஆணிரைகளை கவர்ந்தாச்சு, திருப்பி நான் போய் மீட்டுட்டும் வந்துட்டேன். அடுத்து அவன் இந்த நாட்டில் என்ன, இப்போ நான் கோவமாக இருப்பேன்ல, அப்போ நீ திருப்பி மறுபடியும் எங்கிட்டேருந்து நீ என்ன பண்ணுவ, என்னுடைய மண்ணாசையின் காரணமாக என்னுடைய நாட்டை நீ கைப்பற்ற வருவ. சரிங்களா, போர் சொல்கிறதுக்காக சூடும் பூ தான் வஞ்சிப்பூ. சரிங்களா, இந்த வஞ்சிப்பூ சூடுனதுக்கப்புறம் நீ மண்ணாசை காரணமாக என்கிட்ட வர்ற, அப்போ நான் சும்மா உன்னை பார்த்துட்டு இருப்பேன். நான் சண்டை போடுறதுக்கு எதிர்கொள்கிறதுக்காக நான் போரிடுறதுக்கு ரெடியாக இருப்பேன் இல்லையா. அப்போ நான் சூடும் பூ காஞ்சிப்பூ. ஃபஸ்ட்டு ஆணிரைகளை கவர்தல் வெற்றி. நீ கவர்ந்துட்டு வந்த ஆணிரைகளை திருப்பி நான் உங்ககிட்டருந்து மீட்டு வரப்போகிறேன் கரந்தை. திருப்பி நீ என்கிட்டருந்து என்ன பண்ண போகிற, மண்ணாசியின் காரணமாக என்கிட்ட வஞ்சிப்பூ சூடிட்டு மண்ணாசியின் காரணமாக என்கிட்ட போரிட்டு வரேன். திருப்பி நான் உங்ககிட்ட என்ன பண்ண போகிறேன், உங்ககிட்டருந்து நீ என்கிட்ட வரையணுன்னே நான் சண்டைக்கு ரெடியாக இருப்பேன் இல்லையா. ஸோ காஞ்சி. சரிங்களா, ஸோ வஞ்சி காஞ்சி வெற்றி கரந்தை, இந்த 4த்துக்குள்ளே டிஃப்ரென்ஸு. சரி, வந்தாச்சு. நீ உடனே என்ன பண்ணுறேன்னா, நீ வர்ற என்னுடைய கோட்டைக்கு வர்ற. கோட்டைக்கு வந்த உடனே சண்டை போடுறதுக்கு வர்றீங்க. அப்போ முற்றுகையிடுறீங்க. சரிங்களா, ஒரு பெரிய அரண்மனையை சுற்றிலும் ஒரு படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரண்மனையை சுற்றிலும் வீரர்கள் சண்டை போட வருவாங்க. இன்னொரு வீரர் அந்த அரண்மனைக்குள்ளே இருந்துட்டு இப்போ என் நாட்டை நீ வரேன்னா நான் உள்ளே இருந்துட்டு போரிடுவேன், நீ வெளியே இருந்து என்னுடைய மதில் சுவர்கள் எல்லாத்தையும் சுற்றி இருப்பேன். அதுதான் அடுத்த கான்செப்ட்டு. அதுக்கு எப்படி, பகையரசனால் முற்றுகையிடப்பட்ட மதுரைக்கு அரசர் அந்த மதிலின் உள்ளே இருந்து, இப்போ நான் என் கோட்டைக்குள்ளேருந்து நான் என்னுடைய கோட்டையை சுற்றி நான் பாதுகாப்பு வளையம் மாதிரி போட்டு வைக்கிறேன். அது சூடும் பூ என்னதுன்னா ஒளிங்கை. சரிங்களா, அதே நீ வெளியே இருந்து என் கூட சண்டை போகிறதுக்காக கோட்டையை சுற்றி வர்றீங்களா, மதிலை சுற்றி வெளியே வெளிப்புறத்தே இருக்கிறீங்களா, அது நொச்சி. சரி, அது ஒளிங்கை. என் கோட்டைக்குள்ளேயே நான் சுற்றி இருக்கிறேன் பார்த்தீங்களா, அது நொச்சி. ஸோ என் கோட்டையை விட்டு நீங்கள் என் கூட சண்டை போகிறதுக்கு வெளியே நிற்கிறீங்க இல்லையா, அது ஒளிங்கை. சரிங்களா, உள்ளேயே இருந்தால் அது நொச்சி, வெளியே கோட்டையை சுற்றி இருந்தால் அது ஒளிங்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து சரி இப்போ 2 பேரும் சண்டை போட வந்தாச்சு. கோட்டைக்குள்ளே நான் இருக்கேன், நீங்கள் கோட்டைக்கு வெளியே நீங்கள் இருக்கீங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். என்ன பண்ணுவீங்க, சண்டை போட வரீங்க. அப்போ சண்டை போட வரும்போது 2 அரசர்களும் தன்னுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்காக போரிடுறீங்க. ஸோ வலிமையை நிலைநாட்டும் பொருட்டு சண்டை போட வரோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தும்பை. இதை தான் சொல்லுவாங்க அதிரப்பொருவது தும்பை. ரொம்ப போர் சண்டை அதிகமாகிடுச்சு, அதுதான் அதிரப்பொருவது. வலிமையை நிலைநாட்டுறதுக்காக நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு வலிமையை நிலைநாட்டும் பொருட்டு சூடும் பூ என்னென்னா தும்பை. கொஷின் அதுவாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆணிரையை கவர்தல் மீட்டல். ஸோ ஆணிரையை கவர்ந்துட்டு போகிறது வெற்றி, மீட்டுட்டு வர்றது கரந்தை. மண்ணாசையின் காரணமாக நீ என்கிட்ட வர்றது வஞ்சி, நான் உங்ககிட்ட போருக்காக இருக்கிறது காஞ்சி.
அடுத்து கோட்டையை சுற்றி உள்ளுக்குள்ளே இருந்தனா அது நொச்சி, வெளியே நீங்கள் இருந்தீங்கன்னா அது உழிங்கை. சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுறோம் வலிமையை நிலைநாட்ட தும்பை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சண்டை போட்டு 2 பேரும் சண்டை போடும்போது கண்டிப்பாக ஒருத்தன் ஜெயிச்சிருவோம். ஸோ அது என்னென்னா வாகை திணை, வெற்றி வாகை சூடுதல். சரிங்களா? வாகை திணை. சரி, வாகை சூடினோடனே அந்த மன்னனை பற்றி புகழாரம் பாடுவோமா? அதுதான் பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடுகின்ற ஆண் மகனுடைய ஒழுக்கங்களை பற்றி பேசுவது பாடான் திணை. சரிப்பா, வெற்றியிலேருந்து பாடான் வரைக்கும் பார்த்தாச்சு. சரி, அங்கங்கே சொல்லப்படாத செய்திகள் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு போய் பொதுவியலில் வச்சிட்றாங்க. அதுதான் பொதுவியல் திணை. ஸோ வெற்றி முதல் பொதுவியல் திணை வரைக்கும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து கைக்கிளை பெருந்திணை. அதாவது ஒருதலை காமம் என்பது கைக்கிளை, பொருந்தா காமம் என்பது பெருந்திணை. சரிங்களா? இந்த பெருந்திணை அப்படிங்கிறது 2 வகையில் சொல்லப்படும். ஆண்பார் கூற்று, பெண்பார் கூற்று. 1 மார்க் கொஷின்ஸில் நம்மளுக்கு அங்கே தேவைப்படுது. நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் 1 மார்க் தேர்வு நோக்கில் பார்க்கும்போது ஆணிரையை கவர்தல், மீட்டல், மண்ணாசையின் காரணமாக வருதல், திருப்பி அவங்கள்ட்ட சண்டை போடுறது, கோட்டைக்குள்ளே இருக்கிறது, மதிலுக்குள்ளே இருந்து போரிடுறது, மதிலுக்கு வெளியே இருந்து போடுறது, அப்புறம் 2 பேர் வலிமையை நிலைநாட்ட இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க் கொஷினில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி இதுவும் கேட்கலாம். அப்போ எல்லா இடங்களையும் வளரக்கூடிய அந்த தூய வெண்ணிற மலர்களை கொண்டு தான் தும்பை. சரிங்களா? இந்த தும்பையுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்கலாம். வெம்மை, அதாவது வெம்மை சொல்லலாம். இந்த மஞ்சள் நிறத்தில் காணப்படுறது தான் இந்த முடக்கத்தான் இருக்கு இல்லைங்களா, என்ன நிறத்தில் காணப்படுது, உழிங்கை மஞ்சள் நிறத்தில் காடுது. அந்த முடக்கத்தான் கீரைன்னு கூட சொல்லுவோம் இல்லையா, அதை தான் உழிங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கலர்ன்றதையும் பார்த்துக்கலாம். எப்படி வேணாலும் கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வாகைப்பூ அப்படிங்கிறதும் வெண்ணிறம் கொண்டது, கொத்து கொத்தாக மலரக்கூடியது தான் சொல்கிறாங்க. வாகை திணையும் வெண்ணிறைப்பூ தான். இந்த மருது நிலையத்துக்குரிய நொச்சி இருக்குங்க இல்லையா, அது நீல நிற பூக்களை உடையது. என்ன கலருங்கிறத கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். இதை மணி நொச்சி, கறி நொச்சி, மலி நொச்சி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணொச்சி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த நீல நில மலர்கள் கொண்டது தான் இந்த காஞ்சிப்பூ. சரிங்களா? இது ஒரு வகை குறுமரம். தயவுசெய்து பார்த்து வச்சுக்கோங்க. காஞ்சிங்கிறது ஒரு குறுமரம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இட்லி பூச்செடின்னு சொல்லுவோம். இந்த சிவந்த நிறத்தை உடையது வெற்றிப்பூ. ஸோ வெற்றிப்பூட நிறம் சிவப்பு. ஸோ இந்த மாதிரி நிறங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களுடைய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது தான் வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் 1 மார்க் கொஷின்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அந்த கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கலர்னா இளம் சிவப்பு, நீலம் கலந்த ஒரு சிவப்பாமா. ஸோ இது கலரை நீங்கள் பார்த்து வச்சுக்கினீங்களா, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஷினில் இதுவும் ஒன்றா கூட இருக்கலாம். சரிங்களா? நன்றி.